எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இனி பொதுச் செயலாளர் இல்லை எனவும் பாஜக வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏதாவது டவுட் இருந்தா இதுக்காவது அவர் கொஞ்சம் தலையை தூக்கி பீகார்ல நடக்கிறத பார்க்கணும். 10 முறை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு நிதிஷ்குமார பாஜக பந்தாடிச்சு. பீகார்ல நிதிஷ்குமார் அவருடைய ஐக்கிய ஜனதாதள தலைமையில் நடக்கிற என்டிஏ ஆட்சியில் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் பொறுப்பை, முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கு மாநிலங்களவை எம்பியாக போகிறார். இத்தனைக்கும் கடந்த நவம்பர் மாதம் தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நிதிஷ்குமார் சிஎம் ஆனார், முதலமைச்சரானார். அதுக்குள்ள அவர் பதவி விலகுகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. நிதிஷ்குமார் அவர்களுக்கு பதிலாக பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிறதாக தகவல்கள் ஆதாரத்தோடு வருகிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். அதுக்கு அவர் முதல்ல வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க மறுத்திருந்தா இப்பவே மாத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிமுக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை வாங்கி தன்னை வளர்த்துக்க பாஜக போட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்கு துணை போயிருக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். என்டிஏ சார்பில் இப்போ நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான கூட்டங்களை பார்க்குறீங்க. அதை கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே புரியும். அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவாங்க. ஏன் பிரதமர் மோடியே அதிமுக பெயரையே சொல்ல மாட்டார். 2 விரல் காற்ற படத்தை கூட மாத்திடுவாங்க. இந்த பேட்டர்ன்களெல்லாம் கவனிச்சா மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு நடந்த மாதிரி பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் பழனிசாமி அவர்களுக்கு நடக்க போகுது. இதையெல்லாம் முன்கூட்டியே சரியா கணிச்ச காரணத்தால்தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாதையில் உண்மையான திராவிட இயக்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்து அதிமுக உண்மை தொண்டர்கள் எல்லாம் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானோர் வந்துகிட்டு இருக்கிறாங்க.